பக்தி ஒளி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் சாரா, டாரோ கார்ட் ரீடர் அண்ட் ஸ்பிரிச்சுவல் ஹீலர். ஸோ இந்த பதிவில் எந்த வீடியோ பற்றி எந்த டாபிக் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, வரக்கூடிய டிசம்பர் மாதம் 28ஆம் தேதி இந்த 8ஆம் தேதி சனி பிரதோஷம் வருது. அதுவும் இந்த வருடம் கடைசியில இந்த வருடத்தினுடைய கடைசி சனி பிரதோஷமா இந்த சனி பிரதோஷம் வர இருக்கு. ஸோ இந்த சனி பிரதோஷத்துல நம்ம ரெகுலரா பார்க்குற சிவனுடைய மெசேஜ் தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ இப்போ நான் உங்களுக்கு பைல் செலக்ஷன் காட்டுறேன். பைல் நம்பர் 1 பர்பிள் கலர் கிறிஸ்டல், பைல் நம்பர் 2 ஒயிட் கலர் கிறிஸ்டல், பைல் நம்பர் 3 எல்லோ கலர் கிறிஸ்டல். ஸோ இந்த 3 கிறிஸ்டல்ல உங்களுக்கு எந்த கிறிஸ்டல் நீங்க சூஸ் பண்ண போறீங்க அப்படின்றத கண்ணை மூடி சிவபெருமான மனசுல நினைச்சிட்டு ஏதாவது ஒரு கிறிஸ்டலை சூஸ் பண்ணிக்கோங்க. நீங்க உங்களுக்கான சிவபெருமான் மெசேஜ் பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷன்ல ஓம் நம சிவாய போற்றி அப்படின்னு டைப் பண்ணி உங்களுடைய ஃபீட்பேக்கை கமெண்ட் பண்ணுங்க. ஃபைல் நம்பர் 1 யாரெல்லாம் பர்பிள் கலர் கிறிஸ்டல் சூஸ் பண்ணீங்களோ உங்களுக்கான சிவபெருமான் மெசேஜ் என்ன அப்படின்றத பார்க்கலாம். சிவனே சிவனே ஜென்மம் ஒன்று கொடுத்தாய், அறியா பிழையாய் மண்ணில் என்னை விதைத்தாய். சிவனே சிவனே ஜென்மம் ஒன்று கொடுத்தாய், அறியா பிழையாய் மண்ணில். ஃபைல் நம்பர் 1 நீங்க உங்களுக்கான சிவபெருமான் மெசேஜ் என்னன்னா, நீங்க கடந்த காலங்களா இல்ல சமீப காலங்களா நீங்க ஏதோ ஒரு வித அடிக்ஷன்ல இருக்கிறீங்க அப்படின்ற போது, அது எந்த விதமான அடிக்ஷன் வேணாலும் இருக்கலாம். சில பேருக்கு சம்பாதிக்கிறதே ஒரு அடிக்ஷனா வச்சிருப்பாங்க. அதை தாண்டி வேற எதையும் ஃபோக்கஸ் பண்ண மாட்டாங்க. ஃபேமிலிலயோ இல்ல பர்சனல் டெவலப்மெண்ட்டோ அந்த மாதிரி எதையும் இல்ல ஒரு சோஷியல் சர்வீஸோ எதுலயும் ஃபோக்கஸ் பண்ண மாட்டாங்க. அந்த மாதிரியான அடிக்ஷன் கூட அதுவும் ஒரு அடிக்ஷன் தான், சரிங்களா? ஸோ அந்த மாதிரி இல்ல வேற ஏதாவது ஆல்கஹால் இல்ல வேற ஏதாவது இல்ல மொபைல் அடிக்ஷன், வேற எந்த மாதிரியான அடிக்ஷன்ல உங்களுக்கே தெரியும் இதுதான் நம்ம ரொம்ப எக்ஸ்ட்ரீமா பண்ணிக்கிட்டு இருக்கோம், இதை நம்மளால கண்ட்ரோல் பண்ணவும் முடியல, ஸோ இதுதான் நம்மளோட வளர்ச்சியை தடுக்குது அப்படின்றதும் உங்களுக்கு தெரியும். ஆனா அப்படி இருந்தும் அதை நீங்க தொடர்ந்து அந்த விஷயங்களை ஃபாலோ பண்ணிக்கிட்டே தான் இருப்பீங்க. அது உங்களால நிறுத்த முடியாத சூழல், அவுட் ஆஃப் கண்ட்ரோல்ல கூட போயிருக்கும். ஸோ அந்த அடிக்ஷன்ல நிறுத்தணும் அப்படின்னா நீங்க இந்த சனி பிரதோஷத்துல இருந்து நியூ இயர்க்கு எப்படி ரெசல்யூஷன் எடுப்போமோ அந்த மாதிரி இந்த கடைசியா ஆண்டு இறுதியில வரக்கூடிய இந்த சனி பிரதோஷத்துல நீங்க ஒரு ரெசல்யூஷன் எடுக்கணும். ஸோ இந்த அடிக்ஷனை நான் குழி தோண்டி புதைக்கணும், இந்த அடிக்ஷனே இனிமே எனக்கு வரக்கூடாது அப்படின்னா நீங்க அதுக்கு அந்த ரெசல்யூஷன் மட்டும் எடுக்கிறது மட்டும் இல்லாம அது கூட சேர்ந்து அந்த ரெசல்யூஷன் எடுத்ததுல இருந்து நீங்க தியானம், அது சிவபெருமான ஒரு குருவா ஏத்துக்கிட்டு மனசுல வச்சு நீங்க தியானம் பண்ண ஆரம்பிச்சிடணும். ஸோ ஒரு குருவா நீங்க சிவபெருமான மனசுல ஏத்துக்கிட்டு தியானம் பண்ணீங்கன்னா அதுக்கப்புறம் அந்த அடிக்ஷன் உங்களுக்கு குறைய ஆரம்பிச்சிடும். நார்மலா ஒரு தியானம் பண்றது வேற, ஆனா இந்த மாதிரியான சில காரியங்களுக்கு நான் இனிமே இதை தொடரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குருவா நீங்க சிவபெருமானை ஏத்துக்கிட்டு நீங்க தியானம் பண்ணும் போது அந்த அடிக்ஷன் உங்களோட வாழ்க்கையில ஸ்டெப் பை ஸ்டெப்பா கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிச்சிடும். ஸோ நீங்க எங்கெங்கேயோ போயிட்டு யாரையோ பார்த்து பணத்தை செலவு பண்ணி தான் அந்த அடிக்ஷனை குறைக்கணும் அப்படின்னு தேவையில்லை. என்ன நினைச்சு தியானம் பண்ணுங்க, சிவபெருமானை நினைச்சு தியானம் பண்ணுங்க, கண்டிப்பா அந்த அடிக்ஷன்ல இருந்து நீங்க வெளியேறுவீங்க. அது இந்த சனி பிரதோஷத்திலே நீங்க ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்றதுதான் சிவபெருமான் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு மெசேஜ் அண்ட் அட்வைஸா இருக்கு. ஸோ பைல் நம்பர் 1 உங்களுக்கான சிவபெருமான் மெசேஜ் அண்ட் அட்வைஸ் பார்த்தோம். நீங்க கமெண்ட் செக்ஷன்ல ஓம் நம சிவாய போற்றி அப்படின்னு டைப் பண்ணி உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட் பண்ணுங்க. பைல் நம்பர் 2 யாரெல்லாம் இந்த ஒயிட் கலர் கிறிஸ்டலை சூஸ் பண்ணீங்களோ உங்களுக்கான சிவபெருமான் மெசேஜ் அண்ட் அட்வைஸ் என்ன அப்படின்றத நம்ம இப்ப பார்க்கலாம். அருஜோதி மலையான அருணாச்சலா, உலகாலும் சிவசக்தி அருணாச்சலா, மலை ஜோதி ஒளி வீசும் அருணாச்சலா, சிவயோக இதிகாசம் அருணா. ஃபைல் நம்பர் 2 உங்களுக்கான சிவபெருமான் மெசேஜ் என்ன அப்படின்னா, நீங்க தெரிஞ்சோ தெரியாமலோ இது வரைக்கும் உங்களுக்கு கிடைச்ச பவரை இல்ல உங்களுக்கு கிடைச்ச ஒரு நல்ல வாய்ப்புகளை மிஸ்யூஸ் பண்ணியிருந்தாலோ இல்ல தவற விட்டிருந்தாலும் அதை பத்தி கவலைப்பட வேண்டாம். ஏன்னா உங்க லைஃப்ல சிவபெருமான் வாய்ப்புகளையும் உங்களுக்கான சந்தர்ப்பங்களையும் கொடுக்கறதுக்கு அதிகமா உங்களுக்கு ஒண்ணு போனா ஒண்ணு கிடைச்சுக்கிட்டே தான் இருக்கும் உங்களோட லைஃப்ல. அதனால இதெல்லாம் நம்ம எழுந்துட்டோமே இல்ல இதெல்லாம் நம்ம தப்பா
உபயோகிச்சிட்டோமே, மிஸ்யூஸ் பண்ணிட்டோமே அப்படின்ற மாதிரி எந்த ஒரு கவலையும் நீங்க வந்து கொள்ள வேண்டாம். ஸோ சில பேர் வந்து எனக்கு இந்த வாய்ப்பு நழுகி போச்சு அப்படின்னு சொல்லிட்டு கூட எங்கேயோ ஏதோ ஒரு விஷயத்துல நீங்க இழந்தத பட் இருக்கிறவங்கள இல்ல கிடைச்சிருக்கிற நல்ல வாய்ப்புகள்ல கூட அந்த ஒரு கோபதாபத்தை அதுல நீங்க செலுத்துற மாதிரி இருக்கும். ஸோ இதனால வந்து மொத்தமா எல்லாத்தையும் நீங்க வந்து மிஸ்யூஸ் பண்ணிடுற மாதிரி இல்ல எல்லாத்தையும் கொலாப்ஸ் பண்ணிடுற மாதிரி ஆகிடும். ஸோ அந்த மாதிரியான விஷயங்களை நீங்க இனிமே மேற்கொள்ள கூடாது அப்படின்றதும் சிவபெருமானுடைய மெசேஜா இருக்கு. அதே மாதிரி உங்களுடைய துணை அவங்களுக்கு என்ன தேவைகளோ இல்ல அவங்களுடைய மனசை புரிஞ்சுக்கிற மாதிரியான விஷயங்கள் நீங்க மேற்கொள்ளும் போது கூட உங்களுடைய அந்த இழப்புகள் வந்து சரி செய்யப்படும் அப்படின்றாரு. கண்டிப்பா எந்த அளவுக்கு இழந்திருக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு எல்லாமே கிடைச்சிட்டே இருக்கும். நீங்க ஒரு விஷயம் இழக்கும் போது இன்னொரு விஷயம் புதுசா உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிச்சிரும். அது எப்பவுமே சிவபெருமான் உங்களுக்கு பிளஸ்ஸிங்கா கொடுத்துக்கிட்டே இருப்பாரு. ஸோ அந்த பிளஸ்ஸிங்கையும் சில பேர் மிஸ்யூஸ் பண்ணுவாங்க. ஒண்ணு போனா ஒண்ணு நம்மளுக்கு கிடைக்கதானே போகுது, அதனால இது போனா போகட்டும் அப்படின்றது கூட நீங்க மிஸ்யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ உங்களுக்கு கிடைச்சிருக்க பிளஸ்ஸிங், உங்களுக்கு கிடைச்சிருக்க நன்மைகளை வாழ்க்கையில நீங்க எங்கேயுமே மிஸ்யூஸ் பண்ணிக்கவே கூடாது அப்படின்றதுதான் சிவபெருமான் இன்னைக்கு உங்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு மெசேஜ் அண்ட் அட்வைஸா இருக்கு. உங்களுடைய துணைக்கிட்டையும் நீங்க ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்கணும். உங்களுக்கு என்னெல்லாம் நன்மைகள் நடக்குதோ அது மாதிரி அவங்களுக்கும் நீங்க சப்போர்ட்டிவா இருக்கும் போது அவங்களுக்கும் நன்மைகள் நடக்கும் போது ஸோ அது இன்னும் அந்த பிளஸ்ஸிங்ஸ் அதிகமாகும். எனக்கு எல்லாம் சரியாதான் போகுது, அதனால நான் ஏன் அவங்கள மதிக்கணும் அப்படின்னு இல்லாம அப்படி இருந்தீங்கன்னா கூட இனிமே அதை நீங்க சேஞ்ச் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்றதுதான் உங்களுக்கான சிவபெருமான் மெசேஜா இருக்கு. ஸோ ஃபைல் நம்பர் 2 உங்களுக்கான சிவபெருமான் மெசேஜ் பார்த்தோம். நீங்க கமெண்ட் செக்ஷன்ல ஓம் நம சிவாய போற்றி அப்படின்னு டைப் பண்ணி உங்க ஃபீட்பேக்கை கமெண்ட் பண்ணுங்க. ஃபைல் நம்பர் 3 யாரெல்லாம் இந்த எல்லோ கலர் கிறிஸ்ட்ல சூஸ் பண்ணீங்களோ உங்களுக்கான சிவபெருமான் மெசேஜ் அண்ட் அட்வைஸ் என்ன அப்படின்றத நம்ம பார்க்கலாம். நமச்சிவாய வாழ்க, நாதந்தாள் வாழ்க, இமைப்பொழுதும் எண்ணெங்கில் நீங்காதான் தாழ் வாழ்க, கோகழியாண்ட குருமனிதன் தாழ் வாழ்க, ஆகமம் ஆகி நின்று அன்னிப்பான் தாழ் வாழ்க, ஏகன் அநேகன் இறைவனடி வாழ்க, வேகம் கெடுத்தாண்ட வேந்தன் அடிவல்க. ஸோ ஃபைல் நம்பர் 3 உங்களுக்கான சிவபெருமான் மெசேஜ் என்ன அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு வந்து வாழ்க்கையில இப்போ சமீப காலமா மனதளவுல நிறைய ஒரு கேயாட்டிக் சொல்லுவாங்க. கேயாட்டிக்ன்றது வந்து மனசுக்குள்ளேயே கத்தி கூச்சல் போட்டுட்டு ஒரு நிம்மதியற்ற தன்மை. வெளியில சாந்தமா நிம்மதியா இருக்க மாதிரி தெரியப்படுவீங்க. உள்ளுக்குள்ள வந்து அவ்வளோ சஞ்சலங்கள் இருக்கும், அவ்வளோ ஒரு கான்ஃபிளிக்ஸ் இருக்கும். உங்களுக்குள்ளேயே ஒரு அமைதியே இருக்காது உங்களோட மனநிலை. ஸோ அந்த மாதிரி தான் நீங்க வந்து இப்போ சில சமீப காலங்களா நீங்க அந்த மாதிரிதான் இருந்துட்டு இருக்கீங்க. வெளியில உங்களுக்கு ஒரு சரியான ஒரு வழி கிடைக்கல, ஒரு தெளிவான பதில் எதுலயும் உங்களாலே ஃபைண்ட் அவுட் பண்ண முடியல அப்படின்னு இருக்கும் போது நீங்க வந்து இந்த பிரதோஷ தினத்துல இருந்து இல்ல இந்த பிரதோஷ தினத்திலேயே கூட நீங்க ஏதாவது ஒரு மலை சார்ந்த சிவன் கோவில்களுக்கு வந்து நீங்க போயிட்டு வரணும். அந்த மலையில நீங்க போயிட்டு உட்கார்ந்து மெடிடேஷன் பண்ணணும். இல்ல மெடிடேஷன் பண்ணோம்னா கூட ஜஸ்ட் இந்த மொபைல் எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு அமைதியா தனியா உட்கார்ந்து அந்த மலையில சுத்தி உங்களுக்கு அந்த இயற்கையில என்ன நடக்குது அப்படின்றத நீங்க கொஞ்சம் கண்காணிக்கும் போது ஒரு ரிலாக்ஸேஷன் உங்களுக்குள்ள கிடைக்கும். அந்த ரிலாக்ஸேஷன் உங்க மனதுக்குள்ள இருக்கிற அந்த கூச்சல் குழப்பங்கள் இது எல்லாத்தையும் வந்து கிளியர் பண்ண ஆரம்பிச்சிடும். இது மட்டும் இல்லாம அடிஷ்னலா நீங்க ருத்ராட்சம் அணிஞ்சுக்கிறது ரொம்பவே நல்லதா இருக்கும் உங்களுக்கு. ஸோ இதுக்கு மேல நீங்க அதாவது இதுக்கு முன்னாடி நீங்க ருத்ராட்சம் அணிஞ்சிட்டு இருந்தாலும் அந்த ருத்ராட்சத்தை எடுத்து அந்த மலை கோவில்ல நீங்க போயிட்டு அங்க ரிலாக்ஸேஷன் பண்ணும் போது ருத்ராட்சத்தை வானத்தை நோக்கி காட்டுங்க. ஸோ அது வந்து யூனிவர்ஸை நோக்கி நம்ம காட்டுற மாதிரி அப்படி காட்டியும் நீங்க கிளென்ஸ் பண்ணி நீங்க போட்டுக்கலாம். அப்படி போடும்போது அதுவும் கிளென்ஸ் ஆகும். உங்களுக்குள்ள உங்களுடைய சரீரம் உங்களுடைய ஆன்மா எல்லாமே கிளென்ஸ் ஆகும். அப்படி போடாதவங்க இந்த சனி பிரதோஷத்துல இருந்து ருத்ராட்சம் வந்து நீங்க போட்டுக்கிறது ரொம்ப நல்லதா இருக்கும். அது உங்களை எப்பவுமே உங்களை கிளென்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும். அது உங்களுக்கு சிவனே கூட இருந்து உங்களுக்கு எல்லாத்தையும் கிளென்ஸ் பண்ணி கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ நான் உங்களோட இல்ல நான் உங்களோட இருக்கிறேன், உங்களுக்கு பிளஸ்ஸிங் கொடுக்குறேன், இல்ல தூரமா போயிட்டேன் அப்படின்னு உங்களுக்குள்ள எந்த ஒரு கூச்சல் குழப்பம் எந்த ஒரு டிஸ்ட்ராக்ஷனும் வேண்டாம். அந்த ருத்ராட்ச வடிவில உங்களுக்கு கூட சிவன் இருந்து உங்களுக்கு கிளென்ஸ் பண்ணி கொடுப்பாரு அப்படின்றதுதான் உங்களுக்கு சிவபெருமான் இன்னைக்கு சொல்லக்கூடிய மெசேஜஸ். ஸோ இந்த ரெண்டு விஷயத்தையும் நீங்க இந்த சனி பிரதோஷத்துல செய்யும் போது நிச்சயமா சிவபெருமானுடைய பிளஸ்ஸிங் உங்களுக்கு பரிபூரணமா கிடைக்கும் அப்படின்றத அவரு உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு மெசேஜ்.
ஸோ பைல் நம்பர் 3 உங்களுக்கான சிவபெருமான் மெசேஜ் பார்த்தோம். நீங்க கமெண்ட் செக்ஷன்ல வந்து ஓம் நம சிவாய போற்றி அப்படின்னு டைப் பண்ணி உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட் பண்ணுங்க. நேயர்களே, இன்னைக்கு வந்து நம்ம இந்த வருடத்தின் கடைசி பிரதோஷமான சனி பிரதோஷத்துக்கான சிவபெருமான் மெசேஜ் வந்து நம்ம பார்த்திருக்கோம். நீங்க கமெண்ட் செக்ஷன்ல வந்து ஓம் நம சிவாய போற்றி அப்படின்னு டைப் பண்ணி உங்களுடைய ஃபீட்பேக்கை கமெண்ட் பண்ணுங்க.